ஏற்கனவே அதெல்லாம் பார்த்துருக்குறோம் இல்லையா? ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இந்த யோசேப்பு தன் அண்ணன்களுடைய துன்மார்க்கமான காரியங்களை எல்லாம் தன் தகப்பனுக்கு அறிவித்து வந்தான் என்று நம்ம பார்த்துருக்குறோம். அதனாலேயே அவங்க அண்ணன்களுக்கு யோசேப்பை பிடிக்காம போயிடும். இப்போ யோசேப்பு அவங்க அண்ணன்களை பத்தி அவங்க என்னெல்லாம் தப்பு பண்றாங்களோ அதெல்லாம் போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது, அவங்க அப்பா என்ன இப்படி நடந்ததாமே அப்படி நடந்ததாமே அப்படின்னு கேட்கும்போது, இவங்க அதை மறைக்கிறதுக்கு, அதை சமாளிப்பதற்கு அவங்க தகப்பன் இடத்துல பொய் மேல பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பொய்யெல்லாம் யோசேப்பு சின்ன வயசுல இருந்தே நிறைய பார்த்துருக்கிறான். அவங்க அண்ணன்க எப்படியெல்லாம் பொய் சொல்லுவாங்க, என்னெல்லாம் பொய் சொல்லுவாங்க அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கூடவே இருந்து அதிகமா அவங்கள பார்த்துருக்கிறான். அதனாலதான் யோசேப்பால இவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பவே முடியல. அவன் என்ன நினைக்கிறான், ஒருவேளை என்ன அடிமையா வித்தா மாதிரி என் தம்பியையும் அடிமையா வித்திருந்தா, இல்ல என் தம்பியை ஏதாவது இவங்க பண்ணியிருந்தா என்ன பண்றது, இப்படியெல்லாம் யோசிக்கிறான் அவன்.